வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 9600 ரூபாயை இலவசமாக கொடுக்கறதா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் 5 கிலோ உளுந்து விதைகளும் நுண்ணுயிர் ஊட்ட மருந்துகளும் இலவசமாக கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. எந்த திட்டத்தின் அடிப்படையில் இந்த நன்மைகள் கொடுக்கறாங்க, இந்த திட்டத்தில் சேர்வதற்கான நிபந்தனைகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவின் கடைசியில் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, தமிழ்நாடு அரசு எப்போதுமே விவசாயத்தை முதன்மைப்படுத்தி பல்வேறு திட்டங்களை எல்லாம் அறிவிச்சிட்டு வராங்க. தமிழக அரசு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் சார்பில் விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா புதிய முயற்சியாக தரிசு நிலங்களை பயிரிடும் நிலங்களாக மாற்றும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாய உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் பயிரிடாமல் விட்டு போகும் தரிசு நிலங்களை உழவு செய்யக்கூடிய நிலங்களாக மாற்றுவதே இந்த திட்டத்தினுடைய முக்கிய குறிக்கோள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா விவசாய உற்பத்தி உயரும், காலியாக இருக்கும் நிலங்கள் பயனுள்ள நிலங்களாக மாறும், உழவர்களின் வருமானம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் இந்த திட்டத்தின் பயனை பெறுவதற்கு சில நிபந்தனைகளையும் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரிசு நிலம் குறைந்தது 2504 சதுர மீட்டர், அதாவது சுமார் 62 சென்ட் பரப்பளவில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தரிசு நிலம் தொடர்ச்சியாக பராமரிக்கப்படாமல் இருக்க வேண்டும். குறைந்தது 8 விவசாயிகளுக்கான பயனாளி ஒரு குழுவில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த திட்டத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரிசு நிலங்களை பயனுள்ள நிலங்களாக மாற்றுவதன் மூலம் வேளாண் உற்பத்தி 10% வரை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. கிராமங்களில் உள்ள பராமரிக்கப்படாத நிலங்கள் புதிய பசுமை நிலங்களாக மாறும், விவசாயிகளின் குடும்ப வருமானத்தை அதிகரித்து கிராமப்புற வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் விவசாயத்தை வலுப்படுத்தும் ஒரு முக்கியமான அடிக்கல்லாக அமையும். உழவர் நலனுக்காக அரசு தொடர்ந்து புதிய முயற்சிகளை எடுத்து வருகிறது. தரிசு நிலங்களை பயிரிடும் நிலங்களாக மாற்றும் இந்த திட்டம் விவசாயிகளின் வாழ்க்கையில் புது நம்பிக்கையை விதைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் தங்கள் தரிசு நிலத்தை பயிர் நிலமாக மாற்றுவதற்கான விண்ணப்பத்தை ஆன்லைனில் சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக QR குறியீடு ஸ்கேன் செய்து பெறக்கூடியதாக ஒரு சிறப்பு வசதியும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்திற்கு விவசாயிகள் ஆன்லைன் வழியாகவும் விண்ணப்பிக்கலாம். உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு போஸ்டர் காட்டியிருக்கேன். அந்த போஸ்டரில் வழங்கப்பட்டுள்ள QR கோடை ஸ்கேன் செய்வதன் மூலம் நேரடியாக உங்களுக்கு விண்ணப்பம் கிடைக்கும். அதே போல அருகில் இருக்கக்கூடிய வேளாண்மை அலுவலகம் அல்லது உழவர் நலத்துறை அலுவலகம் மூலமாகவும் நீங்கள் விண்ணப்பத்தை பெற்று விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விண்ணப்பங்களை எல்லாம் எந்த தேதிக்குள்ள நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கான கடைசி தேதி 20 செப்டம்பர் 2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டில் தரிசு நிலங்களை விளைநிலங்களாக மாற்றும் சிறப்பு திட்டம் என்பது விவசாயத்தில் பின்தங்கிய கிராமங்களின் மேம்பாட்டிற்காக கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே தான் இதை செயல்படுத்திட்டு வராங்க. தரிசு நிலத்தை விளைநிலமாக மாற்றும் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 9600 ரூபாய் மானியமாக வழங்கப்படுகிறது. இந்த திட்டம் முட்பூதர்களை அகற்றுதல், நிலத்தை சமன்படுத்துதல் மற்றும் விவசாயம் செய்ய உகந்ததாக மாற்றுதல் போன்ற பணிகளுக்கு உதவிகளை வழங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக பார்த்தீங்கன்னா, சோளம், கம்பு, மக்காச்சோளம், நெல் போன்ற பயிர்களில் வரப்பு பயிராக உளுந்து பயிரிட்டும் பயிரில் பூச்சி நோய் தாக்குதலை கண்காணித்து உரிய பயிர் பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொண்டு பயிர் விளைச்சலை அதிகரிக்கும் வகையில் ஏக்கருக்கு 5 கிலோ உளுந்து விதை மானிய விலையில் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மையின் கீழ் நுண்ணூட்ட உரங்கள், பயிர் பாதுகாப்பு மருந்து, நுண்ணுயிர் உரங்கள் ரூபாய் 1250 மானியத்தில் வழங்கப்படுகிறது. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.